என்னோடு கூட திருப்புங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். But the angel said to them, do not be afraid, for behold, I bring you good news of great joy, which will be for all the people. இன்றைக்கு நாம் குட் நியூஸ் ஆஃப் கிரேட் ஜாய் என்கிற தலைப்பில் இந்த வேத வசனங்களை சிந்திக்க போகிறோம். குட் நியூஸ், நற்செய்தி என்பது எப்பொழுதுமே நமது இருதயத்திற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. வேதம் சொல்லுகிறபடி நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணும். ஆனால் விரும்பின செய்தி வருகிற போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆக மனிதர்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்து எதிர்பார்த்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு செய்தி இருக்கிறது அல்லவா, அந்த செய்தி அவர்கள் இருதயத்திற்கு ஒரு ஜீவ விருட்சம் போல. ஜீவ விருட்சம் என்றால் வாழ்வு தருகிறதான ஒரு மரம். அந்த மரத்திலே காய்கள் கனிகள் குறைந்து போவதில்லை. அதிலிருந்து கிடைக்கிற காய்களும் கனிகளும் நாம் வாழ்ந்து மகிழ உதவியாக இருக்கும். ஆகவே தான் அந்த மரத்திற்கு ஜீவ விருட்சம் என்று பெயர். ஆக விரும்பின அந்த வார்த்தை செய்தி உங்களை அடைகிற போது அது உங்கள் வாழ்வு முழுவதும் பலன் தருகிற ஒரு விருட்சம் போன்றது என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. ஆக நற்செய்தி, அந்த நல்ல செய்தியை விரும்பாதவர்கள் ஒருவரும் இல்லை. தூதன் அன்றைக்கு இரவிலே பெத்லகேமில் மந்தைகளை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களை பார்த்து சொன்னது, எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் தரக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். A good news. பிரியமானவர்களே, ரோமர் 1ஆம் அதிகாரத்தினுடைய இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தால் பவுல் என்ன துவங்குகிறார் என்றால், I was set apart for the gospel of God. கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்டேன். அந்த சுவிசேஷம் யார் என்றால் இந்த 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இட் வாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த சுவிசேஷம் என்கிற வார்த்தையும் நற்செய்தி என்கிற வார்த்தையும் இரண்டும் எசென்ஷியலி சேம். காஸ்பல் அண்ட் குட் நியூஸ் போத் இஸ் எசென்ஷியலி சேம். ஆக இங்கே பவுல் சொல்லுகிறதான நற்செய்தி காஸ்பல் என்கிறதான இயேசு கிறிஸ்துவும், இங்கே மேய்ப்பர்களிடத்தில் தேவதூதன் சொன்ன நற்செய்தி என்கிறதான கிறிஸ்து என்கிற மேசியாவும் இரண்டும் ஒன்று. ஆக அந்த மேய்ப்பர்களுக்கு அன்றைக்கு நற்செய்தி என்று அறிவிக்கப்பட்டதல்லவா, அது இஸ்ரவேல் மக்கள் இயேசு பிறந்த அந்த வேளையிலே ரோமர்களுக்கு கீழ் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகள் என்பதை விட ரோமர்களுடைய ஆட்சிக்கு கீழ் இருந்தார்கள். எப்படி இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு கீழ் ஏறக்குறைய 150-200 ஆண்டுகள் இருந்ததோ, அதே போல ரோமர்கள் அப்பொழுது ரோமர்களுக்கு கீழ் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் கடவுளை தொழுது கொள்ள, அதாவது விடுதலையோடு, அவர்களுக்கென்று ஒரு அரசன் வருவான் கடவுள் வாக்களித்தபடி என்று காத்து கொண்டிருந்த வேளையிலே தேவதூதன் வழியாக செய்தி வருகிறது, உங்களுக்கு மேசியா வந்து விட்டார். மேசியா என்றால் என்ன அவர்களை பொறுத்த வரைக்கும், இஸ்ரவேல் மக்களை பொறுத்த வரைக்கும் என்றால் இரட்சகர். எதிலிருந்து ரட்சிப்பார் என்றால் அப்போதைய நிலைப்படி அவர்கள் ரோமர்களுக்கு கீழ் இருந்தார்கள். ஆக ரோமர்களிடத்திலிருந்து விடுதலை பெற்று தங்களுக்கு என்று தாவீதினுடைய ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்த போகிற ஒரு இரட்சகர் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்கள் அவர்கள். அப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு செய்தி சொல்லுகிறார், உங்களுக்கு இரட்சகர் பிறந்து விட்டார் என்றவுடன் அவர்களுடைய எண்ணம் என்ன? வெகு விரைவில் நமக்கு தாவீதினுடைய சிங்காசனம் வரப்போகிறது, அந்த மேசியா அரசனாக நமக்கு ஆட்சி செய்ய போகிறார், நாம் இனிமேல் ரோமர்களுக்கு கீழ் இருக்க வேண்டியது இல்லை என்பது போல அவர்கள் அந்த நற்செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால்
கடவுள் சொன்ன பார்வை என்ன? கடவுள் சொன்ன பார்வை என்ன என்றால், ரோமர்களுக்கு கீழ் அவர்களுக்கு விடுதலை என்கிற நற்செய்தி அல்ல. இங்கே பவுல் சொல்லுகிறாரே, என்ன நற்செய்தி அது? இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அந்த நற்செய்தியை, அதன் வழியாக உருவாக போகிற நற்செய்தியை இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறார். அதுதான் நற்செய்தி. அந்த நற்செய்தியை முழுமையடை செய்வதற்காக பிறந்த குழந்தைதான் அன்றைக்கு பிறந்தது. அதை தான் மேய்ப்பர்கள் அறிவித்தார்கள். ஆக மேய்ப்பர்களுக்கு அது சரியான முறையில் புரியவில்லை. அவர்கள் புரிந்து கொண்டதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு 2025 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த வேத வசனத்தை நாம் சிந்திக்கிறோம். நமக்கு இது எப்படி பொருந்துகிறது என்பதை நாம் படிப்படியாக ஒரு கோணத்தில் பார்க்கலாம். என்னோடு கூட திருப்புங்கள் எபேசியர் 1 அதிகாரம், எபேசியர் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசு மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். பவுல் எபேசு மக்களுக்கு எழுதுகிறார், God decided in advance to adopt us into his own family by bringing us to himself through Jesus Christ. கடவுள் நம்மை, இந்த எபேசு பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த புரஜாதி மக்கள் உட்பட சில யூதர்கள் ஆகிய அந்த சபையிலே பவுல் எழுதுகிறார், கடவுள் நம்மை அவருடைய குடும்பத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று he decided in advance. அதாவது நீண்ட நெடிய நித்திய காலங்களுக்கு முன்பே கடவுள் தீர்மானித்து விட்டார். என்ன தீர்மானம்? அந்த எபேசு சபை மக்களை சொல்றாரு, நம்ம அனைவரையும் கடவுளுடைய குடும்பத்திற்குள் கொண்டு வந்து விட வேண்டும். God decided in advance to adopt. தத்து எடுத்துக்கொள்வது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழந்தைகளே இல்லாத தம்பதிகள் பல முயற்சிகளுக்கு பின்பு, பல மருத்துவ ஆலோசனைகளுக்கு பின்பு, எல்லா மருத்துவர்களும் கைவிட்ட பின்பு கடைசியாக அவர்கள் போகிறது என்னவென்றால், தத்து எடுத்துக்கலாம், தங்களுக்கு பிடிச்ச ஒரு பெண் குழந்தையவோ அல்லது ஒரு ஆண் குழந்தையவோ என்று முடிவெடுப்பது போலவே கடவுள் he was decided long ago in advance adopt us, நம்மை தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய குடும்பத்தின் உறுப்பினராக என்று தீர்மானித்திருக்கிறார். ஆனால் அதை யார் வழியாக தத்தெடுக்க முடியும், அடாப்ட் பண்ண முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து வழியாய் என்று இங்கே பவுல் எழுதுகிறார். இயேசுவின் வழியாய் அந்த மக்களை கொண்டு வருவதின் வழியாக கடவுளுடைய குடும்பத்தில் நம்மை புத்திரனாக, குமாரனாக ஏற்றுக்கொள்ளுகிறார், எடுத்துக்கொள்ளுகிறார் என்று எழுதுகிறார். ஆக நாமும் இந்த எபேசு சபையைப் போலவே கடவுளுடைய குடும்பத்திற்குள் வருவதற்கு இயேசு வழியாய் அடாப்ட் பண்ணுவதற்கு கடவுள் தீர்மானித்தார் அல்லவா? நீண்ட நெடிய வருடங்களுக்கு முன்பு அதனுடைய துவக்கம் வெளிப்பட்டது அந்த நாளிலே. ஆக கடவுள் அப்படி தீர்மானித்தார். தீர்மானித்தவுடன் கடவுள் என்ன செய்கிறார்? உங்களை, என்னை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரஜாதி மக்களையும் கடவுளுடைய குடும்பத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானித்த கடவுள் என்ன செய்தார் என்று பார்த்தால், திருப்புங்கள் கலாத்தியர் 3 அதிகாரம் 8 மேலும் தேவன் விசுவாசத்தினாலே பிரஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. God proclaimed or God preached good news to Abraham beforehand. நல்லா கவனிங்க. கடவுள் ஆபிரகாமுக்கு நற்செய்தியை அறிவித்தார், அல்லது கடவுள் ஆபிரகாமுக்கு காஸ்பல், சுவிசேஷத்தை அறிவித்தார் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. கேன் யூ பிலீவ் இட்? கடவுள் ஆபிரகாமுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் என்பதை. என்ன சுவிசேஷமாது? உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்.
என்று கடவுள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தில் சொல்றாரு. உனக்குள் ஆபிரகாமே, உனக்குள் அல்லது உன் வழியாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குதுல்ல, ஆதியாகமம் 12:3. அதை வேதம் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி எழுதுகிறது என்றால், that was a good news which God preached to Abraham. கடவுள் ஆபிரகாமுக்கு சொன்ன நற்செய்தி அல்லது சுவிசேஷம், a good news. ஓகே, ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த குட் நியூஸுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று நாம் பார்ப்பதற்குத்தான் இந்த படிகளில் கடந்து வருகிறோம். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னா, உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம், all the nations will be blessed in you என்று சொல்லுகிறார். all the nations, அந்த all the nationsல ஒண்ணுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேஷனும் கூட, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் கூட்டமும் கூட. ஆக உனக்குள் ஆசீர்வாதம், உனக்குள் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். that is the gospel, first gospel preached in this world. அந்த காஸ்பல் தான் கடவுள் ஆபிரகாமு கிட்ட சொன்னார். ஆதியாகமம் 12:2 மற்றும் 3 ஆகிய வசனங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை எல்லாம் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற இந்த 7 ஆசீர்வாதங்களிலே 7வது ஆசீர்வாதம் மட்டும்தான் நற்செய்தி, கடவுள் சொன்ன நற்செய்தி. அதாவது கடவுள் அவனுக்கு அப்பொழுது சொன்ன காஸ்பல். மீதி எல்லாம் அவனுக்கான ஆசீர்வாதங்கள், அவனுக்கும் அவன் சந்ததிக்கும். ஆனா அந்த 7வது இருக்கிற அந்த ஆசீர்வாதம் மட்டும், it was preached to him as a gospel, as a சுவிசேஷம், நற்செய்தி. ஆக இந்த வசனத்திலே பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமிட்ட சொன்ன போது, ஆபிரகாமுக்கு அது எப்படி நடக்கும் தெரியாது. இதை ஆபிரகாமுக்கு பின்பு 430 ஆண்டுகளுக்கு பின்பு எழுதின மோசேவுக்கும் இதை எழுதுகிற போது அவனுக்கு தெரியாது ஹவு பூமியில் இருக்கிற வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்று. ஆனா கடவுள் அதை அழகாக அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த திட்டத்தை படிப்படியாக நிறைவேற்றி கொண்டே வருகிறார். எப்படி நடக்குமா அது? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. ஆதியாகமம் 22 அதிலே 18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இப்பொழுது கடவுள் அந்த நற்செய்தியை இப்படி மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார் என்றால், உன்னுடைய சந்ததிக்குள். ஆபிரகாமுடைய சந்ததி என்றாலே அது இஸ்ரவேல் மக்கள் தானே என்று நாம் பொதுவில் எடுத்துக்கொள்வோம். உண்மைதான், ஆபிரகாமுடைய சந்ததி இஸ்ரவேல் மக்கள் தான். ஆனால் ஆபிரகாமிடத்தில் கடவுள் இங்கே சொல்லுகிற போது ஆபிரகாமுக்கு ஏற்கனவே இஸ்மவேல் இருந்தான். இந்த வசனத்தை சொல்லுகிற போது 22ஆம் அதிகாரத்தினுடைய 18 சொல்லுகிற போது, அப்போ உன் சந்ததிக்குள் என்று கடவுள் இங்கே சொல்லுகிற போது இஸ்மவேல் வருகிறாரா அதிலே என்றால், வேதம் சொல்லுகிறது இல்லை, இல்லை. அது உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் அவன் வழியாக என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது சாராள் பெறுகிற மகனாகிய ஈசாக்கு வழியாக என்று சொல்லுகிறது. சரி, ஈசாக்கு என்று வந்துவிட்டாலும் கூட ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒன்று ஏசா, ஒன்று யாக்கோபு. இரண்டும் ஒரே நாளில் அடுத்தடுத்த வினாடிகளில் பிறந்த பிள்ளைகள். அப்போ ஏசாவுக்கும் ஈசாக்குக்கும், ஈசாக்கு வழியாய் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பிறந்த அந்த எல்லா மக்களும் இந்த சந்ததிக்குள் வந்து விடுவார்களா என்றால் வேதம் அதையும் இல்லை என்று சொல்லுகிறது. If you go Romans chapter 9, it explains very clearly. ஈசாக்கு என்கிற ஒரே தகப்பனாலே, அதாவது ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லப்படுகிற ஈசாக்கு என்கிற ஒரே தகப்பனாலே ரெபேக்காள் கற்பமுற்ற போது பிள்ளைகள் வயிற்றில் இருக்கும் போதே கடவுள் அந்த சந்ததி எது என்று காட்டி கொடுக்கிறார். அது யாக்கோபு என்று காட்டி கொடுக்கிறார். அப்போ யாக்கோபு தான் அந்த சந்ததியா, கடவுள் சொன்ன அந்த சந்ததியா என்றால்
கடவுள் அங்கே சொல்லுகிற போது அவர் இருதயத்தில், அவர் சிந்தையில் இருந்தது யாக்கோபும் அல்ல, யாக்கோபும் அல்ல. கலாத்தியருக்கு இப்ப திருப்புங்க என்னோடு கூட. கலாத்தியர் 3:16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அங்க சந்ததின்ற வார்த்தையை ஆங்கில வேதம் சீடு என்று சொல்லுகிறது. உன்னுடைய சீட்ஸ் ஆகிய மற்ற எல்லா மக்களுக்கும் என்று சொல்லாம ஒன்லி ஒன் சீடு இட் வாஸ் மென்ஷன் ஹியர், தட் சீட் இஸ் கிரைஸ்ட் என்று பவுல் இங்கே எழுதுகிறார். கவனிங்க, கடவுளுடைய வெளிப்படுத்துதல் எப்படி இருக்கு பாருங்க. படிப்படியா 2200 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த சீடு யாருன்றதை இங்க சொல்றார் கடவுள். தட் வாஸ் கிரைஸ்ட். அப்போ கடவுள் ஆபிரகாம் கிட்ட உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன போது கடவுளுடைய இருதயத்தில் என்ன இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து இருந்தார். அந்த கிறிஸ்து என்கிற சந்ததியை தான் அவர் அங்க மென்ஷன் பண்றாரு. ஆனா ஆபிரகாமுக்கு அது தெரியாது. ஆபிரகாமுக்கு அவன் இனிமேல் பெற்றுக்கொள்ள போகிற பிள்ளையை தான் மனதில் வச்சுட்டு இருந்தான், அல்லது பலிபீடத்துல வச்சு அந்த பலியில வச்சு உயிரோடு எடுத்துக்கொண்ட அந்த ஈசாக்கை தான் அவன் மனசுல வச்சுட்டு இருந்தான். ஏனென்றால் ஈசாக்குவா இருக்கும் பட்சத்தில் அந்த கடவுளுடைய சித்தத்தில் நான் இருக்க மாட்டேன், அந்த கடவுளுடைய சித்தத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏனென்றால் ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபு மூலமாய் பிறந்த 12 பேர், அதற்கு பின்பு வந்த மக்கள் மட்டும்தான் சந்ததி இல்லையா? ஆனால் அந்த சந்ததி அல்ல. கடவுள் அங்கே குறிப்பிட்டது கிறிஸ்து என்கிறதான ஒரு நற்செய்தியை, ஒரு சுவிசேஷத்தை என்பதை ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு பின்பு கடவுள் வெளிப்படுத்துகிறார் பவுல் வழியாக. அந்த சந்ததி, கடவுள் அங்கே குறிப்பிட்ட அந்த சந்ததி கிறிஸ்து. ஆகவே அந்த கிறிஸ்து என்கிறதான அந்த சந்ததி, அந்த சீடு இந்த உலகத்திற்குள் கடவுள் முன்குறித்த அந்த நாளிலே வந்தது. அதை தான் மேய்ப்பர்களுக்கு தூதன் அறிவித்தான். பாருங்க, ஒரு செய்தி ஆபிரகாம் கிட்ட போகும்போது ஆபிரகாமுடைய கண்ணோட்டம் என்ன? அவனுக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு என்கிறதோடு நின்று விட்டது. ஒரு செய்தி மேய்ப்பர்களிடத்துல போறப்போ அந்த செய்தி எப்படி போகிறது? ரோமர்களுக்கு கீழிருந்து விடுதலை, ரட்சிப்பு, தங்களுக்கான சுய ஆட்சி என்பது போல போகிறது. ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படி என்றால் 2000, 3000, 4000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட எல்லா பகுதிகளையும் இணைத்து ஒன்றோடு ஒன்று கோர்த்து கடவுளுடைய சித்தம் இதுதான் என்று அறிந்து கொள்கிற பாக்கியத்தை இந்த வேதம் அச்சடிக்கப்பட்டு அந்த வேத வசனங்களை கடவுள் ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்துகிற இந்த காலங்களிலே வாழ்கிற நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக எல்லா மக்களுக்கும் நற்செய்தி, மகிழ்ச்சி கொடுக்கிற நற்செய்தி, அது உனக்கும் எனக்கும் எப்படி நற்செய்தியை மாறுகிறது என்றால், அவர் அந்த பிறந்த மேசியாவாகிய அவர் ஆபிரகாம் மூலமாக கடவுள் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை, a promise which God promised to Abraham, through Abraham God promised to me, எனக்கு through Abraham God promised to you, each and every one of you, அது நிறைவேறுவதற்கு கடவுள் கதவை திறந்த நாள். அந்த நாள் தான் நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம் வாங்க. Galatians chapter 4 verses 3. நாம் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளாய் இருந்தோம். பவுல் புறஜாதி மக்களாகிய கலாத்திய சபையில் இருந்த மக்களை எழுதுகிறார். அந்த அடிப்படையிலே நாமும் அந்த லிஸ்ட்ல வந்துடுறோம். சிறு பிள்ளைகளாய் இருந்த போது, அதாவது இயேசுவை அறியாமல் இருந்த போது நாம் எல்லாரும் இந்த உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு அடிமைகளாய் இருந்தோம். நம்முடைய விருப்பம் போல் வாழ்ந்தோம். சிலைகளை அல்லது மரத்தை, கல்லை, எதையோவினாலும் வணங்கியிருப்போம். ஆக நாம் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு நாம் அடிமைகளாய் இருந்தோம். இது புறஜாதி மக்களுக்கு. இஸ்ரவேல் மக்களுக்கு பாருங்க, இதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனம். விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம், இங்கே சொல்லப்படுகிற நாம் இல்லை,
இஸ்ரவேல் மக்கள், நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். we were under custody of law என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றார் அவர் பவுல். இஸ்ரவேல் மக்கள் கடவுள் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னாரே, அது நிறைவேறுவதற்கான காலம் வருகிற வரைக்கும் இஸ்ரவேல் மக்கள் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திற்கு அடைக்கப்பட்டிருந்தார்கள், காவல் பண்ணப்பட்டிருந்தார்கள். அதே நாட்களில் எஞ்சியிருந்த மக்கள், உலகத்தில் இஸ்ரவேலரை தவிர்த்து எஞ்சியிருந்த மக்கள் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். Do you see that? Both people. இஸ்ரவேலர் were under law. லாவை இங்க என்னவா காட்டுது பேதம்? என்ன ஒரு டூட்டரா காட்டுது, அல்லது ஒரு நானி, ஒரு ஆயா. அப்பா அம்மா வேலைக்கு போயிடுறாங்க, அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு வீட்டில் ஒரு வேலைக்கார அம்மாவை வச்சிருப்பாங்க, ஒரு பாட்டி, ஒரு ஆயா, இல்லையா? அப்படிதான் அதை காட்டுது. பாருங்க 24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாயிருந்தது. உபாத்தி அப்படின்னா அது ஒரு ஆயா, அதாவது அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் குழந்தையை கவனித்துக் கொள்ளுகிறதான ஒரு தாதி. ஆக விசுவாசம் கடவுள் வழியாக ஆபிரகாமுக்கு கடவுள் சொன்ன உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற வார்த்தை நிறைவேறுவதற்கு ஏற்ற விசுவாசம் இந்த உலகத்தில் வெளிப்படும் வரைக்கும் ஒரு ஆயா அல்லது ஒரு நானி, ஒரு டியூட்டர் இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்து கொண்டிருந்தது. அதுதான் நியாயப்பிரமாணம். அவ்விதமான அந்த நாட்களிலே இஸ்ரவேலர்கள் அல்லாத மற்ற மக்களாகிய மற்ற ஜனக்கூட்டங்கள், அன்றைக்கு நாம் இல்லை, ஆனால் நம்முடைய மூதாதையர்கள் இருந்திருப்பாங்க, அவர்கள் உலகத்தின் வழிபாடுகளுக்கு கீழ் அடிமைகளாயிருந்தார்கள். ஆக இரண்டு மக்களுமே, ஒருவர் நியாயப்பிரமாணத்திற்கு கீழும் ஒருவர் உலக வழிபாடுகளுக்கு கீழும் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இப்படி அடைக்கப்பட்டிருக்கும் போது விசுவாசம் இந்த உலகத்திற்கு வருகிறது, நற்செய்தி உலகத்திற்கு வருகிறது. விசுவாசம் வந்தவுடன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை, விசுவாசம் வந்தவுடன் நமக்கு இந்த உலகத்தின் வழிபாடுகள் தேவையில்லை என்று இருவரையும் கடவுள் ஒன்றாக இணைக்கிறார். அப்படி இணைக்கும் போது வேதம் வசனம் சொல்லுது பாருங்க, இங்க 22 வசனம் பாருங்க, கலாத்தியர் 3:22. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் இவர்களையும் ஆகிய எல்லோரையும் ஏகமாய் பாவத்திற்கு கீழ் அடைத்து போட்டது. எல்லோரையும் ஏகமாய் பாவத்திற்கு கீழ் வேதம் வைத்திருந்தது, அதாவது கடவுள் வைத்திருந்தார். ஆக நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிற இஸ்ரவேலனாய் இருந்தாலும், நியாயப்பிரமாணம் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கிற பிரஜாதேயனாய் இருந்தாலும், இருவனையும் கடவுள் வேதத்தின் அடிப்படையிலே பாவத்திற்கு கீழ் வைத்திருந்தார். எல்லோரும் பாவம் செய்து விட்டார்கள், எவ்ரிபடி இஸ் அண்டர் திஸ் லைன் என்று வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருக்கிற காலத்தில் தான் உலகத்திற்கு விசுவாசம் அனுப்பப்படுகிறது, உலகத்திற்கு கிருபை அனுப்பப்படுகிறது, உலகத்திற்கு நற்செய்தி கொடுக்கப்படுகிறது. அந்த நற்செய்தி நமது வாழ்க்கையிலே, நமது வாழ்வு காலத்தில் நிறைவேற துவங்குகிறது. எப்படி என்றால் கலாத்தியர் 4 4 வசனம் 4:4, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாகிய அவர்களையும் அல்லது உலகத்தின் அடிமைகளாயிருந்த நம்மையும் மீட்டுக்கொள்ள, இருவரையும் இணைத்து மீட்டுக்கொள்ள கடவுள் காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் ஆனவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். See that? கடவுள் ஏன் இயேசுவை அனுப்பினாரா? ஏன் இயேசு நமக்கு ஒரு நற்செய்தியாய் மாறினாரா என்றால், God long ago decided to adopt you, each and every one of you, adopt you to his own family, into his own family, through Jesus Christ only. There is no any other way. For that he sent Jesus. For that he delivered the good news. For that he preached the good news to Abraham. And for that
யூ ரிசீவ் த குட் நியூஸ் இன் யுவர் லைஃப் டைம். எதற்கு? ஒரே ஒரு காரணம்தான், கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும், இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் தன்னுடைய சொந்த குமாரனாக குமார்த்தியாக புத்திர சுவிகாரத்தை கொடுப்பதற்கு. ஆக கிறிஸ்மஸ் என்பது, அதாவது கிறிஸ்து பிறந்தார் என்கிற செய்தி என்பது ஒரு வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதல். உனக்குள் பூமியில் இருக்கிற சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதல். அல்லது கடவுள் உன்னை என்னை தன்னுடைய குமாரனாய் மாற்றிக்கொள்ளப் போகிறார், எனக்கு ஒரு புத்திர சுவிகாரம் கிடைக்கிறது, நான் புத்திரனாய் மாறிவிட்டால் எனக்கு ஒரு சொத்து கிடைக்க போகிறது, இன்ஹெரிட்டன்ஸ், ஐ வில் ரிசீவ் மை போர்ஷன் ஃப்ரம் காட். அது நிறைவேறுது இந்த கடவுளுடைய நற்செய்தியில். இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் எனில், இயேசு பிறந்தார், மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள், அல்லது தேவதூதன் என்ன சொன்னான் என்கிற காரியங்கள் எல்லாம் வரலாறு நடந்துவிட்டது ஏற்கனவே. அவைகளை சிந்திப்பதன் வழியாக நமக்கு நடந்த காரியம் என்ன என்பதை மட்டுமே அறிவோம். வருடத்திற்கு ஒரு முறை அந்த சம்பவங்களை சிந்திப்பதன் வழியாக நமக்கு பெரிய நன்மை இல்லை. பட் டுடே யூ கம் டு நோ தட் யூ ஹாவ் அ இன்ஹெரிட்டன்ஸ். உங்களுக்கு ஒரு சொத்து இருக்கிறது, ஒரு சுதந்திரம் இருக்கிறது. இந்த உலகத்தின் பெரும் பணக்காரன் யாரு? நீங்க ஒருத்தர் நேம சொல்லிக்குங்க, வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அவர் சடனா அறிவிக்கிறாரு, என்கிட்ட இருக்க சொத்தினுடைய அளவுக்கு ஏற்ப என்கிட்ட எண்ணிக்கையில பிள்ளைங்க இல்லை, ஸோ ஐ வாண்ட் டு அடாப்ட் என்று. அடாப்ட் பண்ணப்படுற அந்த பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து கிடைக்கும்? எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளவும் சரியா பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங், இல்லையா? தென் இஃப் த காட், த பாஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், ஹூ இஸ் ரன்னிங் திஸ் யூனிவர்ஸ், அவர் உன்னை என்னை தன்னுடைய பிள்ளையாக அடாப்ட் பண்றேன் என்பதை அடாப்ட் பண்ணுவதற்காகவே ஒரு வழியை திறக்கிறாரு. நீங்க இப்போ கடவுளுடைய பிள்ளையாய் மாறிவிட்டீர்கள் என்றால் கடவுளுடைய சொத்து, த இன்ஹெரிட்டன்ஸ், ஆல் த ஜாய், பீஸ் அண்ட் த ப்ரொடெக்ஷன், எவ்ரிதிங் கடவுள் உங்களுக்கு பிரித்து கொடுக்கிறார். தன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும், ஒரு பிள்ளைக்கும் ஒன்றும் குறைவில்லாமல் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு திறக்கப்பட்டது மேய்ப்பர்கள் பெற்றுக்கொண்ட செய்தியின் வழியாக. அது அவர்களுக்கு தெரியாது. They never knew that one, but we know that good news is really a good news for us. பட் மேய்ப்பர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ஆச்சரியம் கலந்த தேவதூதன் சொன்ன ஒரு செய்தி. அந்த செய்தியின்படியே பிள்ளையை முன்னணியில் கண்டார்கள், ஆமாம் என்று ஒத்துக்கொண்டார்கள், பிரசித்தப்படுத்தினார்கள். இவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய எல்லை அதற்கு மேல ஒண்ணுமே கிடையாது. But the Holy Spirit revealed this all things in the Bible for our generation. Whoever have a Bible in their hand from 14th century, 15th century, that movement onwards, whoever believe the Bible, for them they can understand this is what this என்று சொல்லி. ஆக நீங்கள், நான் உட்பட அனைவரும் கடவுளுடைய பிள்ளை என்கிற புத்திர சுவிகாரம் அடையும்படிதான் காலம் நிறைவேறின போது கடவுள் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இதே கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனத்திற்கு வாங்க. 4:28. And you, brethren, like Isaac, are children of promise. பவுல் எழுதுறாரு, நீங்கள் ஈசாக்கை போலவே வாக்குத்தத்தத்து பிள்ளைகள். எப்படி என்றால், இஸ்மவேல், ஈசாக்கு இரண்டு பேர் மூலமா. ஆனா இஸ்மவேல் வாக்குத்தத்தத்து பிள்ளை அல்ல. அந்த அதிகாரம் அதை விளக்குது. நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா அழகா எழுதிட்டு வர்றாரு பவுல். அதை இஸ்மவேல் வாக்குத்தத்தத்து பிள்ளை அல்ல, அவன் சுயாதீன பிள்ளை என்று எழுதுகிறது. ஆனால் ஈசாக்கு வாக்குத்தத்த பிள்ளை. கடவுள் பெயரிட்டே சொல்லியிருக்கிறார், நான் குறித்த காலத்தில் வருவேன், உன் மனைவியாகி சாராள் ஒரு பிள்ளையை பெறுவாள், அவளுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு. ஆகவே ஈசாக்கு வாக்குத்தத்தத்து பிள்ளை. ஆகவே
கடவுள் உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற எல்லோரும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதன் அடிப்படையிலே அந்த வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளை நீ, பிள்ளை நான் என்று பவுல் இங்கே எழுதுறாரு. டி see that இயேசு பிறந்ததன் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கடவுள் ஏற்படுத்தின உடன்படிக்கை நிறைவேறிற்று. கடவுள் ஏற்படுத்தின ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. கடவுள் ஏற்படுத்தின ஒரு புத்திர சுவிகாரம் செயல்முறைக்கு வருகிறது. அடாப்டேஷன் இஸ் கமிங் இன் ப்ராசஸ். இவைகள் நடந்ததுதான் எனக்கு ஆசீர்வாதம். இவைகள் நடப்பதன் வழியாக மட்டுமே நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். God chose you to become his daughter or son. God wanted you to adopt you. That adaptation, starting process, the paperwork was the baby born on that particular day. We don't know which day, one day. It born. 2025 ஆண்டுகளுக்கு முன்பு. That is the good news. அது நற்செய்தி, அது காஸ்பல். ஆக கடவுள் இந்த காரியங்களை, அதாவது உங்களை வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாகவும் என்னை வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகவும் மாற்றுவதற்கு இயேசு என்கிற ஒரு வழியை, இயேசு என்கிற ஒரு வாசலை அவர் திறப்பதற்கு பயன்படுத்தின வழிமுறைகள் தான் இது. ஆக நீங்கள் கடவுளுடைய வாக்குத்தத்தத்திலே பங்கெடுப்பதற்கு உங்களுக்கு கதவு திறக்கப்பட்டது கிறிஸ்துமஸ் வழியாக, அதாவது இயேசு பிறந்ததன் வழியாக. இந்த இயேசு பிறந்த அந்த செயலிலே, அந்த நாளிலே, குறிப்பாக அந்த ஏறக்குறைய ஒரு 3-4 வாரங்கள் பகுதியிலே கடவுள் இயேசுவை பெற்ற தாயாகிய மரியாள், யோசேப்பு அல்லது அந்த சம்பவங்கள் வழியாக சில குறிப்பிட்ட படிப்பினைகளை நமக்கு தருகிறார். இயேசுவை கடவுள் எப்படி நடத்தினார், இயேசுவை கடவுள் எப்படி நடத்தினார். இன்றைக்கு நாம் கேட்ட சில வசனங்களின் அடிப்படையிலே நீங்கள் சில காரியத்தை நல்லாக உள்வாங்கியிருப்பீங்க. என்னது? God decided beforehand. நீண்ட நெடிய வருடங்களுக்கு முன்பே he decided to make each and every one of you adoptive. Is it not? எபேசியர் 1:6 நாம் பார்த்தோம். அதே போல காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை அனுப்பினார். எதற்கு? மீண்டும் நீங்கள் புத்திர சுவிகாரத்தை அடைவதற்கு. எனும்போது இவைகளை நீண்ட நாட்களுக்கு முன்பு திட்டமிட்ட கடவுள், ஏற்ற காலத்தை கண்டுபிடித்து குமாரனை அனுப்பின கடவுள், இவைகளை செய்கிற போது எப்படி செய்திருக்க வேண்டும் என்றால், இயேசுவுக்கு நல்ல ஒரு, அதாவது மரியாளுக்கு பிரசவம் பண்ண ஒரு சரியான இடம் கிடைச்சிருக்கணும். இஸ் இட் நாட்? பிகாஸ் இட் வாஸ் பிஃபோர், ரொம்ப நாளைக்கு முன்னாடி திட்டமிட்ட ஒரு காரியம். வேதம் சொல்லுகிறது காலம் நிறைவேறின போது, அட் த ரைட் டைம் சொல்லுது, அட் த ப்ராப்பர் டைம் என்று சொல்லுகிறது. கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது, when the fulfillment of time என்று சொல்லுகிறது. அப்போ கடவுள் காலம் நிறைவேறிவிட்டது எனும்போது சரியான ஒரு அமைப்பு கிடைச்சிருக்கணும்ல. ஐ வாண்ட் டு டெல் யூ, நான் வேதத்தை படித்து புரிந்து கொண்டது என்ன என்றால், God wanted மரியாள் குழந்தையை எந்த இடத்தில் பெற்றுக்கொண்டாள் என்று கூட யாருக்கும் தெரியக்கூடாது என்றுதான் கடவுள் தீர்மானித்திருக்கிறார். யாருக்கும் தெரியக்கூடாது எங்கே பிறந்தது என்று கூட. பெத்லகேம்ல பிறந்தது, அது எல்லாருக்கும் தெரியும். 5:6 கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான், குடிமதிப்பு எழுதப்படும்படி. ஆக பெத்லகேமுக்கு போன அவனுக்கு அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றதற்கு பின்பு சத்திரத்தில் பிள்ளையை வைக்கலாம் என்று தேடுகிற போது சத்திரத்தில் கூட இடமில்லை. ஆகவே பிள்ளையை துணிகளில் சுற்றி அவளுக்கு கிடைத்த முன்னணையிலே கடத்துகிறாள். இப்போ இந்த சம்பவத்தை நல்லா நீங்க உள்வாங்கிக்கங்க. இது லூக்கா பல 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 இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, கண்ணால் பார்த்தவர்கள், காதால் கேட்டவர்கள் என்ற எல்லாரிடத்திலும் விசாரிச்சு கடைசியை எழுதின ஒரு போர்ஷன். இந்த பகுதியை அவர் எழுதுகிற போது மரியாள் உயிரோடு தான் இருக்கிறாங்க. இயேசுவை பெற்ற தாயாகிய மரியாள் உயிரோடு தான் இருக்கிறாங்க. மரியாள் சொல்லியிருக்க முடியும், பெத்லகேமிலே நீ உள்ளே போனீன்னா, அந்த ஊருக்குள்ள போனீன்னா உள்ள என்ட்ரானோன்னா ஒரு சத்திரம் இருக்குது, அந்த சத்திரத்துல தான் நான் பெத்துக்கிட்டேன் என்று சொல்லியிருக்க முடியும் அவங்களால.
சொல்லியிருக்க முடியும், அவங்க அங்க பெற்றிருந்தாங்கன்னா. அல்லது அந்த சத்திரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இதுல தான் நான் பெத்துக்கிட்டேன் என்று சொல்லியிருக்க முடியும். ஆனா கடவுளுடைய இன்டென்ஷன் நல்லா பாருங்க. சத்திரத்தில் பெற்றாள் என்றும் இல்லை, மாட்டு கொட்டையில் பெற்றாள் என்றும் இல்லை. இல்லை, அவளிடத்தில் இருக்கையில் அவளுக்கு பிரசவம் நேரிட்டது, குழந்தையை பெற்றுவிட்டாள், பிள்ளையை கிடத்துவதற்கு இடமில்லை, ஆகவே முன்னணியில் கிடத்தினாள். இவ்வளவுதான் போட்டிருக்காங்க. ஏன் இந்த இடத்துல தான் இயேசு பிறந்தார் மட்டும் வேதம் எழுதிருந்துச்சுன்னா அந்த இடத்த கோயில் ஆக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடம் மோஸ்ட் விசிட்டட் பிளேஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆயிட்டு இருக்கும். இப்போ கடவுளுடைய இன்டென்ஷன் அது இல்லைங்க. கடவுளுடைய இன்டென்ஷன் நீங்க அவருடைய புத்திரன் ஆகணும், புத்திரி ஆகணும், அது மட்டும்தான். அதற்கான கதவு திறந்தார். தட்ஸ் ஆல் he wanted you to know. he don't want you to know the place to become a temple அல்லது ஒரு பெரிய worship place ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆகவே தான் கடவுள் அவிதமான காரியங்களில் வேதத்தில் எழுதலை. ஆனா எதை எழுதியிருக்கிறாரு என்றால், கடைகோடி இருக்கிற இந்த உலகத்தின் எந்த ஒரு மூலையில் இருக்கிற ஒரு தேசத்தில் பிறந்த ஒரு மனிதன் கூட தன்னை பாவி என்று உணர்ந்து இயேசுதான் அதற்கான வழி என்பதை அறிந்து கொண்டு வேதவசனத்தின் அடிப்படையிலே விசுவாசித்து வந்தால் அவனை அவருடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ளுகிறார், புத்திரனாக புத்திர சுவீகாரம் பண்றாரு என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கான கதவு உனக்கு திறந்து விட்டது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அதை நீ உலகம் முழுவதும் அறிவித்து விடு என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அவசியமான எல்லா அவசரங்களையும் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. பட் he never write even a single word. எங்கே பிறந்தார்? பெத்லகேம், தட்ஸ் ஆல் we know. அது வரைக்கும் நம்ம அறிந்து கொண்டால் போதும். இதுதான் கடவுளுடைய இன்டென்ஷன். ஆக பாருங்க, அவருக்கு சரியான ஒரு இடம் கிடைக்கல குழந்தை பிறப்பதற்கு, மரியாளுக்கு. அதற்கு பின்பு அந்த குழந்தை கடத்தப்பட்டது. பாருங்க, ஒரு குழந்தை கடத்துறதுக்கு எவ்வளவு இடங்க தேவைப்படும்? இன்றைக்கு இருக்கிற வசதியை மறந்துருங்க. மரியாளும் தாவீதினுடைய சந்ததி, யோசேப்பும் தாவீதினுடைய சந்ததி எனும்போது அங்கே வந்தவர்களில் 95% பேரு இவர்களுடைய உறவினர்கள் தான். எல்லோருமே ஒன்றும் பிரசவ காலத்தோடு இருந்திருக்க மாட்டாங்க. ஆக குடும்ப உறவு, பெத்லகேமுடைய சொந்த ஊர்ல பிறந்த மக்கள் வருகிற போது ஒரு பெண்ணுக்கு பிரசவம் ஏற்பட்டுடுச்சு, ஒரு குழந்தைய படுக்க வைக்க கூட சத்திரத்தில் இடம் கிடைக்காதா? கிடைச்சிருக்கும். பஸ்ல நான் உட்கார்ந்துன்னு போகும்போது கொஞ்சம் வயசான ஒரு அம்மாவோ ஒரு அப்பா ஒரு தாத்தாவோ நின்னாங்கன்னா, ஐயா உட்காருங்கன்னு எழுந்துக்கிறேன் நான், இயல்பா. இது நம்ம எல்லார்ட்டுமே இருக்கிற ஒரு பழக்கம் தானே. ஆக குழந்தை பெற்றெடுத்த ஒரு பெண்மணியை பார்த்தோன்னே, நீங்க இங்க வச்சுக்கமா பரவாயில்ல அப்படின்னு எழுந்துக்க வாய்ப்பு உண்டு. பட் ஜஸ்ட் சி காட்ஸ் இன்டென்ஷன். சத்திரத்தில் இடம் கிடைக்கக்கூடாது. அந்த குழந்தை முன்னணியில தான் படுக்க வைக்கணும். மாடுகள் சாப்பிடுவதற்கு வைக்கோலை போடுகிறதான அந்த ஒரு முன்னணியில தான் படுக்க வைக்கணும். தட்ஸ் காட்ஸ் இன்டென்ஷன். தென் அந்த செய்தியை எங்க அறிவிச்சிருக்கணும்? நான் ஒருவேளை இஃப் ஐ am in the place of God who is planning long eternity about this particular incident, நான் நேரடியாக எருசலேம் தேவாலயத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியன், லேவியர்கள், எஞ்சி இருக்கிற ஆசாரியர்கள் இருக்கிற இடத்துல ஒரு அசரி மாதிரி சத்தமா சொல்ல வச்சிருப்பேன், மேசியா, நீங்கள் காத்திருந்த மேசியா பிறந்துட்டாருன்னு. இஃப் ஐ am, நான் நினைக்கிறேன் நீங்களும் அப்படிதான் பண்ணியிருப்பீங்க. என்னடா செய்தி அவங்களுக்கு தானே போய் சேரணும். அவங்கள்ட்ட சேர்ந்துருச்சுன்னா தேசம் முழுவதும் போயிடும். எல்லாரும் ஒரு கொண்டாட்டம் பண்ணி மேசியா வந்து விட்டாருன்னு. பட் see, he never even informed a single priest, those who are working in the temple and waiting for year after year for the Messiah to born, who knows the baby going to born in the Bethlehem. He never, அது யாருக்கும் சொல்லல. அவர் சொன்னது யாருக்குன்னா, மேய்ப்பர்கள், சாதாரணமான மந்தையை காக்கிறதான ஒரு மேய்ப்பர்கள் என்று சொல்லி கடவுள் அவருடைய இந்த ரட்சிப்பின் செய்தி, நற்செய்தி, ஒரு பெரிய புத்திர சுவிகாரத்தினுடைய நற்செய்தி, காஸ்பல் செய்தியை இந்த உலகத்திற்கு கொடுக்கிற போது அது பிறந்த இடம், கிடத்தின இடம், அது அறிவிக்கப்பட்ட மக்கள் என்கிற எல்லாரிலுமே முக்கியமானவர்கள், உயர்ந்தவர்கள், வசதியான இடம் என்று ஒன்றுமே இல்லை. அடுத்த செய்தி, அவங்க எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாங்கன்னு பார்த்துங்க. இவர்கள் தாவீதினுடைய வம்சம். மரியாளும் யோசேப்பு இருவருமே தாவீது என்கிற ஒரு பேரு அரசனுடைய வம்சம்.
ஆனால் அவர்கள் எவ்வளவு ஏழ்மையில் இருந்திருக்கிறாங்க என்றால், நார்மலாகவே பிள்ளையை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் பெண்மணிகள் ஆண் பிள்ளையை பெற்றிருந்தால் 40வது நாளுக்கு பின்பு சுத்திகரிப்பதற்காக ஆலயத்திற்கு போக வேண்டும், ஒரு பலி செலுத்த வேண்டும். திருப்புங்கள் லேவியராகமம் 12. கடவுள் சொல்றாரு பாருங்க, ஆண் பிள்ளை பிறந்திருந்தால் அவர்கள் 40 நாள் வரைக்கும் காத்திருக்கணும். காத்திருந்து அதற்கு பின்பு அவர்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும். யாரு? அந்த தாய் வந்து ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை, 6ஆம் வசனம், சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சி அல்லது காட்டுப்புறா இவைகளை பாவ நிவாரண பலியாகவும் செலுத்த வேண்டும். யாரு? பிள்ளையை பெற்றுக்கொண்ட தாய். ஆண் பிள்ளையா இருந்தா 40வது நாள், பெண் பிள்ளையா இருந்தா 80வது நாள் செலுத்த வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்க, 8ஆம் வசனத்துல கடவுள் சொல்றாரு, ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாமல் இருந்தால் அந்த தாய்க்கு அவர்கள் 2 காட்டுப்புறாவையாவது அல்லது 2 புறா குஞ்சுகளையாவது கொண்டு வரலாம். இங்கே லூக்கா 2ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம் வந்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்த அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். ஆக ஒரு ஜோடு காட்டுப்புறா அல்லது புறா குஞ்சு யாரு கொண்டு வரலாமா? லேவியர் ஆகமப்படி ஆட்டுக்குட்டி கொண்டு வர வசதி இல்லாதவர்கள். அந்த பெண்ணுக்கு கொண்டு வருவதற்கான வசதி இல்லை என்றால் அவர்கள் அதற்கு பதில் புறா குஞ்சியோ காட்டுப்புறாவையோ கொண்டு வரலாம். What was the condition of Mary here and Joseph here? They could not even able to afford ஒரு வயது ஆட்டுக்குட்டி அவங்களால் காணிக்கையா கொடுக்க முடியல. Such a way they were normal people those time. நான் ஆனஸ்டா பிலீவ் பண்றேன், இந்த வசனத்தெல்லாம் நான் படிச்சதுக்கு அப்புறம், கடவுள் இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வர சக்தி இல்லாமல் இருந்தால் என்று சொல்லுகிற போதே அவர் இருதயத்திலே மரியாள் இருந்தாங்க, அவருடைய சிந்தையில மரியாள் இருந்தாங்க. He knows when time comes he will send his son to the world and he knows he will come through one of the David descendants and he knows she is not able to afford a sheep. That is why he provided a way for her from this time itself. என்று சொல்லி he always planned everything eternity past. எல்லாவற்றையும் நீண்ட நாட்களுக்கு முன்பு திட்டமிடுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த குழந்தையை பெற்றெடுக்க போகிற தாய்க்கு ஒரு ஆட்டை கூட கொடுக்க முடியாது என்பது அப்பொழுதே அறிந்திருந்து அதற்கான ப்ரொவிஷன்ஸையும் ஏற்படுத்துகிறார். This is how God is working. இயேசுவினுடைய பிறப்பிலே பிறப்பதற்கான இடம், பிறந்த பின்பு கடத்துவதற்கான இடம், அறிவிக்கப்பட்ட மக்கள், அதற்கான பலி செலுத்துவதற்கான பொருள் என்ற எல்லாவற்றிலேயுமே அவருடைய வாழ்வில் ஒன்றி இருந்தது, அவருடைய தாய் தந்தையினுடைய வாழ்வில் ஒன்றி இருந்தது ஏழ்மை, எளிமை, தாழ்மை. ஆக நீங்கள் கடவுளுடைய புத்திரராக புத்திர ஸ்வீகாரம் அடையும்பதற்கு கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார், அழைத்தார், காலம் நிறைவேறின போது குமாரனை அனுப்பினார், நற்செய்தியின் வழியாக நம்மை அப்படி மாற்றினார் இல்லையா? நாம் இயேசுவின் பிறப்பின் வழியாக கற்றுக்கொள்கிற செய்தி என்ன? நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற உரிமை. நல்லது. அடுத்ததாக இயேசுவுக்கு கடவுள் என்ன செய்தாரோ, இயேசு பிறப்பதற்கு அல்லது இயேசு வளர்வதற்கு, இயேசு இந்த உலகத்தில் கடவுளுக்கு சாட்சியை வாழ்வதற்கு என்னென்னலாம் கொடுத்தாரோ கடவுள், அவைகளெல்லாம் உங்களுக்கும் கொடுக்கப்படும். இயேசுவுக்கு என்ன கொடுத்தாரு? He was not a rich man. He was not a rich in anything. No, அவருக்கு எதுவுமே கிடையாது. உணவு இருந்தா சாப்பிட்டாரு, இல்லைன்னா அமைதியா போய் படுத்துக்கிட்டாரு. படுக்க இடம் கிடைச்சா படுத்தாரு, இடம் கிடைக்கலன்னா மலையில போய் பாறை மேல படுத்துக்கிட்டாரு, அல்லது மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டாரு. யோவான் 8ஆம் அதிகாரத்தை போய் படிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம், அவரவர் வீட்டுக்கு போனார்கள். யோவான் 7 கடைசி வசனம். 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லு, அவரவர் வீட்டுக்கு போனார்கள், இயேசுவோ ஒலிவ மலைக்கு போனார். அடுத்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லுது, காலையிலே அவர் தேவாலயத்திற்கு வந்தார், எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. 7ஆம் அதிகாரம் கடைசி அந்த வசனத்துல அவர்கள் வீட்டுக்கு போறாங்களே, அவங்க யாருமே லார்ட் வேர் யூ வில் ஸ்லீப் என்று கேட்கவில்லை. மறுநாள் காலையில் அவர் தேவாலயத்துக்கு வந்தோடனே எல்லாரும் வந்துட்டாங்களே திரும்ப,
லார்ட் எஸ்டர்டே நைட் எங்க இருந்தீங்க என்று யாரும் கேட்கல. He never bothered. And even God the Father never bothered. He knows his son will live such a life. That is why he gave him a training when he born itself with nothing. 40வது நாள்ல காணிக்கையா கொண்டு போகும்போது with nothing, ஒன்லி ஒரு புறா குஞ்சியோ காட்டு புறாவையோ எடுத்துட்டு போறதுக்கு என்கிற அளவுக்கு கடவுள் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்திருந்தார். அப்படிதான் வளர்த்து கொண்டு வந்தார். ஆகவே when he became a young man, he could able to do anything with contentment. ஆகவே கிறிஸ்மஸ் என்றவுடன் இட்ஸ் நாட் லாவிஷ்னஸ், இட் இஸ் நாட் என்னதுங்க அந்த ஆடம்பரம் இல்லை, எளிமை. அண்ட் ஆல்சோ நம்முடைய சிந்தைகளிலே தாழ்மை, கடவுளுடைய அன்பு, எளிமை, தாழ்மை என்ற இவைகள் கலந்து கடவுளுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கு நாம் மாற வேண்டும். பட் God's interest and intent is every people around us, when we see us, they need to see Jesus. Because you are adopted. That is the good news you received today. We seen today. You are adopted as into God's family. கடவுளுடைய குடும்பத்திலே நீங்கள் அவருடைய பிள்ளையாக தத்தெடுக்கப்பட்டுட்டீங்க. Then what should be your gene? உங்களுடைய உள்ள என்ன இருக்கணும்? God's character. இயேசு சொன்னாரு, என்னை கண்டவன் என் பிதாவை காண்கிறான் என்று. இப்பொழுது நீங்கள் சொல்லணும் உங்க வாழ்க்கையில எழும்பி நின்று, என்னை பார்த்தல்லப்பா நீ, என் ஆண்டவர் இயேசு இப்படிதான் செயல்படுவார் என்று சொல்வதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி எழுப்பணும். That's what Christmas has to lead us. இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நம்மை அவ்விதமாய் நடத்த வேண்டும். அவ்விதமாய் நீங்கள் நடந்து உங்கள் குடும்பத்திலே, உங்களை சுற்றி வாழ்கிற மக்கள் மத்தியிலே, நீங்கள் வேலை செய்கிற பகுதியிலே, இந்தியாவில் இருக்கிற உங்கள் குடும்பங்களிலே, இனி வரும் நாளங்களில் நீங்கள் சந்திக்க போகிற எல்லா மக்கள் மத்தியிலே, கடவுளுடைய குமாரன் இவர், கடவுளுடைய பெண் இவள் என்று சொல்லி இந்த உலகம் சாட்சி சொல்லும்படியாய் நீங்கள் வாழ வேண்டும். தட்ஸ் வாட் காட்ஸ் இன்டென்ஸ். உங்களை கடவுள் அடாப்ட் பண்ணிட்டாரு, பட் அடாப்டேஷனுடைய ஃபைனல் ப்ராசஸ் இன்னும் முடியல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபைனல் ப்ராசஸ். டாக்குமெண்டேஷன், கடைசியான டாக்குமெண்டேஷன் இருக்குல்ல, அது இன்னும் சைன் ஆகலை. உங்களை எல்லாம் அடாப்டேஷனுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. யூ ஆர் இன் த லிஸ்ட் அண்ட் யூ ஆர், இப்போவே நீங்கள் கடவுளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கான உரிமையை பெற்றுவிட்டீர்கள். பட் ஃபைனல் சைன் இன்னும் நடக்கலை. அது நடப்பதற்கு நாம் காத்திருக்க வேண்டும், ஆண்டவர் வரும் வரைக்கும். அன்றைக்குத்தான் அது முழுமையடைய போகிறது. லிவ் த லைஃப் விச் காட் கால்ட் யூ. அப்படி நாம் நடக்கும்போது இந்த வசனங்களின் அடிப்படையிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தி, இந்த வசனங்களின் அடிப்படையிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அடாப்டேஷன், ஆசீர்வாதம், அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம் கடவுளோடு என்கிற எல்லாம் உங்களுக்குரியது. அப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நீங்கள் பங்கெடுக்க, இவ்விதமான கிறிஸ்மஸ் நாட்கள் மட்டுமல்ல, வாரம் தவறாமல் கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற செய்திகள் உங்களை பலப்படுத்தும், உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை சரியான திசை நோக்கி நடத்தும். மே காட் பிளஸ் யூ.